நிக்கில். மாகாப்பா ஃபரான் எப்படி ஸ்லோ மோஷனா பேசுவான், இவன் ஸ்லோ மோஷன்ல தான் செயல்படுவான். விருப்பமே இல்லாம எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்ல அமைதியா நின்று இருந்திருக்க, உன்னை இழுத்து வாடாடே அப்படின்னு ஷாராட்டோல உன்னை உட்கார வச்சு இறுக்கி போட்டு உன்னை வந்து விட்டுருங்க பாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்கோம், நீ பயப்படாத. உன்னை யாராவது மிரட்டி இந்த நிகழ்ச்சி கூட்டு வந்துருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா, அது பொதுவாகவே என் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் அப்படி. ஏன்டா ஆடி இருக்கா? நாங்க எல்லாரும் அந்த மாதிரி மாறினா எப்படி இருக்கும் தெரியுமா நிகழ்ச்சி? ஐயோ ஐயோ தெரியல, ஒரு காலத்துல நல்லா பேசிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் போக போக வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாருமே உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னது இல்லையா? இல்ல நாங்க தான் எக்கச்சக்கமா நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க? எதுக்கு சொங்கியாட்டம் இருக்க, கொஞ்சம் இஷ்டம் நடக்க சொல்லியிருக்காங்க நிறைய பேரு. எனக்கு அவனோட வாக்கு மட்டும் தனியா பாக்கணும்னு எனக்கு ஹைக் அவுட் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் அங்க இருந்து கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வர முடியுமா? Come on, let's start the game. இது என்ன தெரியுமா, அந்த பயாலஜி லேப்ல ஒரு எலும்பு கூடு ஒண்ணு இப்படி தொங்க போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம சாம்பார் ஆப் எனக்கு. மிஷ்கின் சார் 5 மார்க்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு குடுக்குறீங்கறது நியூஸ் வந்ததுல இருந்து ஹெவியா பண்றானுங்களே சார் பசங்க எல்லாம். டெல்டா தான் வந்தா கொஞ்சம் தண்ணி குடிக்காம வந்துட்டான்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஓஹோ ஓஹோ கதை இப்படி போகுதா சார்? அந்த பாட்டுல அந்த ஹீரோயின் தண்ணி காட்டுறாங்க சார் உங்க பையனுக்கு. அதான் மேடம், அதனால தண்ணி குடிக்காம வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். டேய் கபாலி, விக்னேஷ் கபாலி, இந்த பாட்டை நீ இன்னும் வந்து அனுபவிச்சு பாடல. கரெக்டா கட்டுட்டா. லாஸ்ட் டைம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண, அடுத்த வாட்டி ஒழுங்கா டீமுக்கு தண்ணி பாய்ச்சணும். கண்டிப்பா. அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சிசிடிவி பாட்டி கிட்ட ஒரு கமெண்ட்ஸ் கேட்டலாம். பாட்டு நல்லா பாடியிருந்தான். அவனுக்கு வந்து கோல்டு இருந்தனால அவனுக்கு பீச்சிங் நல்லா வர முடியல எனக்கு. இல்ல புரியல. கோல்டு வச்சிருக்கியா? கோல்டு 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 சளி பிடிச்சிருக்குல்ல, பாட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பாடிதான் நல்லா இருக்கும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதே பாட்டு பாடும்போது பொண்ணுங்க நடுவுல எல்லாம் போக பார்க்க கூடாதானே பாட்டி? அவன் பார்த்து பாடிட்டான். அதான் பொண்ணு அப்படி நடந்து போகுது, உங்க பேரன் அப்படி எடுத்து பாத்துறாரு, அங்க வந்து ஸ்லிப் ஆயிடுது, அவரு உள்ள போகாம பாடியிருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த சீன்லயும் ஒரு பொண்ணுங்க வரும்ல, ஒரு படத்தையும் விடுறது இல்ல. பாட்டி வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்களா? இப்ப ஒண்ணுமே புரியல பையன். எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியல. எனக்கெல்லாம் அப்படி ஒரு பாட்டியே இல்லப்பா. நாளா லவ் பண்ணும்போது எங்க பாட்டி விளக்க மாத்தல தான் என்ன அடிச்சது. ஆக்சுவலா என்ன சிரிச்சுட்டே சொல்றாரு? வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எப்படி சார் நீங்க மாட்டீங்க உங்க பாட்டி கிட்ட? பாட்டியே தான் லெட்டர் கொடுத்து அனுப்புனேன், அதனால விளக்க மாத்தல அடிச்சிச்சு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவன் லவ் பண்ணியிருந்தாதான் அடிக்கலாம், அவன் லவ் பண்ணல, அதனால அடிக்க முடியாது. பாட்டி உனக்கு ஒன்னும் தெரியாது. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அவன் பண்றானா பண்ணலையான்னு எப்படி தெரியும்? எதுக்கு பண்ணா அடிக்கிறீங்க? அதான் இவ்வளவு நல்லா தானே பேசுறீங்க. பண்ணா பண்ணிட்டு போறான் சின்ன பையன், அவ்வளவுதான். சட்டு புட்டுன்னு இங்கே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். செலவே கிடையாது, எல்லாம் விஜய் டிவியே பண்ணி வச்சிரும். சொல்லுங்க சார். இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுதா? என்னடா விக்னேஷ், ஒழுங்கா பாடுறா, வீடு கிடைக்கும்டா. அப்படியே உள்ள அனுப்பிடுறோம் நாங்க. கங்கை அமரன் சார் இல்லாம ஒரு யூத் கேங் வந்து கிளம்பி அந்த செலிப்ரேஷனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நான் சொல்லிட்டேன் யாரு யூத்துமா? அதோ அங்க யார் யூத் கை தூக்கு? 4 யூத் கேங். அங்க லாஸ்ட்ல உட்கார்ந்திருக்கிற யூத்தா? தலையை குடிச்சு நடுவுல ஒரு பையன் உட்கார்ந்திருக்காரு, யூத் அது? ஆமா சார், அவர் யூத்ல சேவ சட்டவே போட்ட யூத்தா நீ? உண்மையான யூத் இங்க இருக்குப்பா. தட்டுங்க, கை தட்டல. ஆஹா, அதானே சபாஸ். எப்படி நீங்க எல்லாம் நீங்க வயசானவங்க, நீங்க பேசாதீங்க. நீங்க உங்களை வச்சு நாங்க அந்த யூத்ல சேர்க்கவே இல்லை. நாங்க இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. கண்ணா நீங்க நம்ம எப்போதும் கிளாஸ்மேட்ஸ். நீங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ் இல்லீங்களா? யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அந்த யூத் கேங்கோட லீடரா உட்கார்ந்து இன்னைக்கு செய்றோம் சார் சம்பவம். பாப்பா உங்க பேர் என்ன? சிப்பு சிப்பி. நல்லா நீங்கம்மா சூப்பரா Thank you so much. எனக்கு என்ன ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ்னா, அந்த பையன் கொஞ்சம் அப்படி பணமரத்தை சாட்சி வச்ச மாதிரியே இருப்பான். அவனை நல்லா பாடுடா. ஆனா இந்த பாட்டுனுடைய நேச்சர் இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து முழுக்க முழுக்க காமரசம் கொண்ட பாட்டு. ஏய் என்னடா இது, வசனமே புரியல.
இதுக்கப்புறம் நீ சாதா ரசம் ஊத்தி சாப்பிடக்கூடாது சொல்ற மாதிரி காமரசம் ஊத்தி தான் சாப்பிடணும். எப்படி செய்யணும்னு மணி என்ன சொல்றேன். சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். என்ன சட்டையை கட்டுறாரு சார், உள்ளே இருக்க வச்சிருக்காரு சார். அட பாவி மணி, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன அது எப்படி செய்வேன்னு என்ன புரியல எனக்கு. அந்த ரசத்தை மட்டும் காமா பண்ணணும்ன்ற அவ்வளவு வேற எதுவும். காமா ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. அத எனக்கு ஒரு திறந்து காட்டாத ப்ளீஸ். ஓ மை காட், கீப் காமா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க கவனத்தை கலைக்கிறதுக்கு டான்ஸ் வேற இருக்கு. நாங்க பாட்டை கேட்கறதா டான்ஸ் பாக்குறதாங்கிற மாதிரி இதில் சி அதான் பிரச்சனையே. அது உங்க பிரெஃபரன்ஸ் பா. நான் டான்ஸ் பார்க்கல, அவனை தான் பார்த்தேன் actually. அப்ப நானும் அவருக்கு பார்த்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்பப்போ அவர் அவசரப்பட்டதையும் பார்த்தேன் நான். அதையும் மீறி அவர் நல்லா பாடுறதுக்கு ட்ரை பண்ணாருன்னு தான் எனக்கு தோன்றது. நன்றி நன்றி நன்றி. ஐயா, இவ்வளவு இடைஞ்சல்களுக்கு மத்தியில் அது பாடுறது பெரிய விஷயம் இல்ல. அதனால நான் வந்து அவர் பாராட்டுறேன். தேங்க்யூ. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல். இன்னைக்கு போய் நம்ம கோல்டன் பஸ்ஸர் வாங்கலாம்னா எப்படி? அவர் வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வருது. நல்ல ரிசல்ட்ஸ் வருது. ஸ்லோ மோஷன் மேடம், கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷன் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கம்மா. காத்தால அவனை பார்க்கும்போது நீ என்ன பாட்டுறா பாடுற ஆசை உருவ அவன் சொல்றதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அந்த பாட்டு. ஏய் பிரியங்கா, நீ ஆசை இன்னொரு வகை அவன் பாடின எப்படி பண்ண அதே மாதிரி பாடி காட்டு மியூசிக்ல. ஓ சரி, அந்த மாதிரியா சார்? அப்ப எனக்கு வராதே சார். அவரு சாரி, எனக்கு தெரியாது. ஒரு பீட் விட்டு பாடுமா? எப்படி சார் நீங்க சொல்றீங்க? போடுங்க மியூசிக் போடுங்க, நான் மியூசிக் பாடி. போடுங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? ஆசை இன்னொரு வகையா, இன்னொரு சுவை வா. என்னடா அவன் தயங்கி ஆடி இருக்கான். அவன் வா அப்படின்ற அந்த ஸ்டெப் எல்லாம் போட்டோனே சிப்பி ஆடினானு என்கிட்ட சிப்பியே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ஆசை 100 வகை. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்தது அப்படியே இருக்கு. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை இடையில பூ மாதிரி ஒண்ணு ஊறுது.